அனைவருக்கும் வணக்கம். அறிவு என்பது புதையல் பெட்டகம் என்றால் பயிற்சியே அதனுடைய திறவுகோல் சொன்னவர் ஜேம்ஸ் கேமரூன். அப்புறம் எவ்வாறு சொல்லியிருக்கார் பாருங்க. இப்போ அதாவது நான் பெரிய அறிவாளிங்க, புத்திசாலிங்க, எனக்கு எக்ஸாமெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று நினைக்கிறீங்களே, உண்மைதான். அது ஒரு பெட்டகம், அப்படியே தங்க சுரங்கம் மாதிரி, புதையல் மாதிரி தான். ஆனால் எப்பொழுது நீ பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாயோ, உன்னுடைய அறிவை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாயோ, பிரதிபலிக்கிறாயோ, அப்பொழுதுதான் என்ன பண்ணும், உன்னுடைய அந்த கொட்டி கிடக்கின்ற தங்க புதையிலே திறக்கின்ற ஒரு சாவியாக அமையும் என்று சொல்லி யார், ஜேம்ஸ் கேமரூன் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகின்ற போது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் கூட பயிற்சி செய்துதான் நீங்கள் முயற்சி செய்து வெற்றி அடைய முடியும் என்று கூறி, இன்றைய வகுப்பில் புதியதாக வந்திருக்கின்ற BNSS 2023 ஒரு புதியதாக சேர்க்கப்பட்ட நியூலி ஆடட் செக்ஷன் ஒன்றை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், சாப்டர் 25 எவிடன்ஸ் இன் என்கொயரி அண்டு ட்ரையல். ஏற்கனவே 23 இருந்தது எவிடன்ஸ் இன் என்கொயரி அண்ட் ட்ரையல். 272 to 299 இருந்தது. இப்போ இங்கே 307 to 336 அந்த சாப்டர் இருக்கின்றது. அந்த சாப்டரில் இல்லாத ஒரு பிரிவு எது, சிஆர்பிஸில் இல்லாத ஒரு பிரிவு இப்பொழுது புதியதாக வந்திருக்கின்ற BNSSல சேர்க்கப்பட்ட பிரிவு எது என்று சொன்னால் 336. இது நியூலி ஆடட். இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், எவிடன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட், எக்ஸ்பர்ட்ஸ், போலீஸ் ஆஃபீஸர் இன் சர்டைன் கேசஸ். ஒரு சில, அதாவது குறிப்பிட்ட வழக்குகள், எல்லா வழக்கிலும் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட வழக்குகளில் பொது ஊழியர்கள், அதே மாதிரி மருத்துவ அலுவலர்கள், காவல் அலுவலர்களுடைய அந்த சாட்சியங்கள் எவ்வாறு இது பயன்படுத்தப்படுதல் வேண்டும் என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த பிரிவு 336. சரி, இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம். வேர் எனி டாக்குமெண்ட் ஆர் ரிப்போர்ட் prepared by a public servant, பொது ஊழியர். முன்ன 21 இருந்து இப்போ 2ல 28 இருக்கு. சரி, சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் ஆர் மெடிக்கல் ஆஃபீஸர் is purported to be used as evidence in any inquiry. முன்ன 2Gல இப்போ 2Kல trial or other proceedings under this சன்னிதா. இது வரைக்கும் பார்ப்போம். அப்படி ஒரு படம் தான் பார்த்தோம்னா இப்போ ஈஸியாக புரியும். இப்போது இவர் தான் பப்ளிக் சர்வெண்ட். இவரால் ஒரு ஆவணம், டாக்குமெண்ட் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது, அல்லது ஒரு அறிக்கை அன்று தயார் செய்திருக்கிறார், ப்ரிப்பேர்ட் பை ஹிம். அதே போன்று இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் இருக்கார்ல, அதாவது அறிவியல் வல்லுநர் இருக்கார், இவரால் தயார் செய்யப்பட்ட இந்த டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, இல்லை இதனுடைய அறிக்கை இருக்கின்றது. அதே போன்று இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கிறார், மருத்துவ அலுவலர், இவரால் தயார் செய்யப்பட்ட இந்த ரிப்போர்ட்டோ அல்லது ஆவணமோ இருக்கின்றது. எதற்காக இவ்வாறெல்லாம் செய்யப்பட்டது என்றால், இந்த வழக்கில் எதன்படி, இந்த பாரதிய நியாய சன்னிதா 2023 படி நடைபெறுகின்ற அந்த வழக்கு விசாரணையிலோ, ட்ரையலில், அல்லது அந்த பரிசீலனையிலோ, இது இல்லாமல் ட்ரையலும் இல்லை, அதே மாதிரி என்கொயரியும் இல்லாத மற்ற நடவடிக்கைகள் இருக்குதுல்ல, மற்ற நடவடிக்கைகளின் போது அவருடைய அந்த சாட்சியத்தை, இந்த சாட்சியத்தை சாட்சியமாக இதை பயன்படுத்துவதற்காக தான் அவ்வாறு அவர்கள் கொடுத்த அந்த ஆவணத்தையோ அல்லது அறிக்கையோ அந்த மாதிரி சாட்சியமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக, ட்ரையல்லையோ என்கொயரிலோ. சரி, இவ்வாறு இருக்குதுல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 பாருங்க. சர்ச் பப்ளிக் சர்வெண்ட் எக்ஸ்பர்ட் ஆர் ஆஃபீஸர் இஸ் எய்தர் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர் ரிட்டையர்டு ஆர் டைடு. ஒன்றாச்சா? இப்போ இது மாதிரி பார்த்துருவோம். இப்போ சப்போஸ் இந்த பப்ளிக் சர்வெண்ட் தான் அந்த டாக்குமெண்ட் தயார் பண்ணார் அல்லது ரிப்போர்ட் அறிக்கையை கொடுத்தாரு. அதே போல் இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் இருக்கார், இது மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கார், இவங்கெல்லாம் கொடுத்த இந்த ரிப்போர்ட் இருக்குது, ஆவணங்கள் இருக்குதுல்ல, இவர்கள் ஒன்று என்ன பண்ணுறாங்க, அவங்க வேறு இடத்துக்கு, இப்போ திருவள்ளூர்லேருந்து என்ன பண்ணாங்க, அவங்க கன்னியாகுமரிக்கு மாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள், டிரான்ஸ்ஃபர்டு. அப்படிலாம் பண்ணாங்க. வயசாகி போனதால் இவங்க என்ன பண்ண, 3 பேருமே என்ன பண்ணாங்க, பணி ஓய்வு பெற்று விட்டார்கள், ரிட்டையர்ட் ஆகிவிட்டார்கள், அல்லது இவங்க 3 பேருமே இறந்து விட்டார்கள்.
ஒன்னாச்சா? அடுத்தது சர்ச் பப்ளிக் சர்வெண்ட் expert or officer cannot be found or is incapable of giving deposition. சார் இல்லைதான், இவங்க எல்லாமே இருக்காங்கல்ல, அந்த அறிக்கை கொடுத்த இந்த பப்ளிக் சர்வெண்ட் இப்போ எங்கே இருக்காரு என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்கே சார் இருக்காங்க தெரியல சார், போலீஸ் சம்மன் அனுப்பினீங்களா? அனுப்பணும் சார். நீதிமன்றம் சொல்லுவாங்க, சார் இந்த சாட்சி வந்தாரா, அவரே பப்ளிக் சர்வெண்ட் வந்தாரா? போலீஸ் சொல்லுவாங்க, ஐயா அவர் எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியலங்க, cannot be found. அப்புறம் என்ன பண்ணுது, சப்போஸ் ஐயா நாங்கள் பார்த்தோங்க ஐயா, சம்மன் எடுத்து போய் கொடுத்தோங்க ஐயா, என்னது என்ன சினிமா டிக்கெட்டான்னு கேட்குறாருங்க ஐயா, அப்புறம் யாருப்பா நீ என்ன கலெக்டரான்னு கேட்குற அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இன்கேப்பபிளுங்க ஐயா. சப்போஸ் நீதிமன்றத்துக்கு இங்கே வருகை தந்தாலும் இங்கே கேட்கின்ற கேள்வியை புரிந்து கொண்டு நம்முடைய இந்த வழக்கிற்கு சாட்சி சொல்லுகின்ற அளவுக்கு திறனற்றவராக இருக்கிறார், இன்கேப்பபிள் பர்சனாக இருக்கிறாங்க ஐயா அப்படின்ட்டு இருக்கின்ற போது அடுத்து என்ன, கிளாஸ் 3 பாருங்க, செக்யூரிங் பிரசன்ஸ் ஆஃப் சர்ச் பப்ளிக் சர்வெண்ட் எக்ஸ்பர்ட் ஆர் ஆஃபீஸர் இஸ் லைக்லி டு காஸ் டிலே இன் ஹோல்டிங் த என்கொயரி ட்ரையல் ஆர் அதர் ப்ரொசீடிங். இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ இவர்கள் இப்போ இருக்காங்களே சர்ச்சுன்னா என்னது, அத்தகைய இந்த பப்ளிக் சர்வெண்ட்டோ பொது ஊழியரோ அல்லது இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் அறிவியல் வல்லுநரோ மற்ற ஆஃபீஸர்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க, அலுவலர், மற்ற அலுவலர்கள் யாரும் இருக்காங்களே அவர்களுடைய இத்தகைய நபர்களை இப்போ நீதிமன்றத்திற்கு வரவழைத்து அவர்களை இந்த நடக்குதுல்ல என்கொயரி பரிசீலனையோ அல்லது அந்த வழக்கு சார் நடைபெறுகின்ற போது இவர்களுடைய அந்த பிரசன்ஸ் என்பது வர வேண்டும் என்றால் அது மிகவும் காலதாமதமாகும் என்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற போது, அப்போ இந்த 3 கிளாஸ்ல இதில் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கின்ற போது நீதிமன்றமானது எவ்வாறு அவர்களுடைய சாட்சியங்களை எடுத்தல் வேண்டும். அடுத்த கேள்வி தானே, என்ன சொல்றாங்க, the court shall secure presence of successor officer of church public servant scientific expert or officer who is holding that post at the time of church deposition to give deposition on church document or report. இப்போ அப்படியே நம்ம படங்களை பார்த்துருவோம். இப்போ அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வர முடியாத சூழ்நிலை இருக்கின்ற போது எவ்வாறு அவர்களுடைய சாட்சியம் எடுக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தில் என்று சொன்னால், இப்போ பாருங்க இந்த 3 பேரும் பப்ளிக் சர்வெண்ட்டோ அல்லது அந்த அறிவியலுடைய வல்லுநரோ அல்லது வேறொரு அலுவலரோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இது உதாரணம் பாருங்க, இந்த சேர் இருக்குல்ல, இது ஏற்கனவே இருந்தவர் இவர் இருக்கார்ல, இவர் தான் பப்ளிக் சர்வெண்ட் பொது ஊழியர், இவர் கொடுத்த அந்த ஆவணம் தான் அந்த வழக்கிற்காக அல்லது அவர் கொடுத்த அந்த கருத்துரை தான் அல்லது அறிக்கை தான், அதே அந்த மாதிரி யாரு மெடிக்கல் சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் அதே போன்று ஆபீசர்ஸ் அலுவலர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, முன்ன சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்க, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாரு அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு இல்லை இறந்துட்டாரு, அவரால் சொல்வதற்கான அந்த திறன் இல்லாத இருக்காரு, அதே மாதிரி கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது என்ன பண்ணலாம் டிலே ஆகும். இந்த காரணங்க நம்ம ஏற்கனவே 32 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 பார்த்துருப்போம் டையிங் டிக்ளரேஷனில். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கின்ற போது யார் நீதிமன்றம் அழைத்து சாட்சியம் அவர்களை எடுத்தல் வேண்டும் என்று சொன்னால் சக்சஸார். இவர் பாருங்க, இவர் இந்த சீட்டில் இருந்திருக்காரு, உதாரணத்துக்கு இவர் தான் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னா இவர் போயிட்டு என்ன பண்ணும், இந்த சீட் பப்ளிக் சர்வெண்ட் என்ற இடம் அங்கே தான் இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்பர்ட் அந்த இடம் அங்கே தான் இருக்கும், அதே மாதிரி ஆபீசர் அங்கே தான் இருக்கும். இப்போ சக்சஸர் யாரு, இவருக்கு பிறகு இங்கே உட்காந்துருக்கார், அப்படின்னா இவருக்கு பிறகு அங்கே அந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த பப்ளிக் சர்வெண்ட் அந்த மெடிக்கல் எக்ஸ்பர்ட் அதே மாதிரி அந்த ஆபீசரு இவர் மூலமாக அந்த டெபோசிஷன் வாக்குமூலத்தை அந்த சாட்சியத்தை எடுத்தல் நீதிமன்றம் எடுத்தல் வேண்டும் ஷல் தான் என்று சொல்லுகின்றது. திஸ் இஸ் ஒன் பார்ட் முடிஞ்சிச்சா, திஸ் இஸ் நியூலி ஆடட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, provided that இருந்த போதிலும் நோ பப்ளிக் சர்வெண்ட் சயின்டிபிக் எக்ஸ்பர்ட் ஆர் மெடிக்கல் ஆபீசர் shall be called to appear before the court. இவர்களை எல்லாம் என்ன பண்ணுது, இவர்கள் எல்லாம் இந்த சொன்னல பொது ஊழியரையோ அல்லது இந்த அறிவியல் வல்லுநரையோ மற்ற அதாவது மருத்துவ அலுவலரையோ நீதிமன்றத்திற்கு அழைத்தல் நேரடியாக சாட்சி கொள்ளுங்கள் என்று அழைத்தல் கூடாது. அன்லஸ்
எப்போ அன்லஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு இருந்தால் அன்றி அப்போனா அது பாசிட்டிவாக படுத்தோம்னா பாசிட்டிவ் எடுத்தோம் அப்போ எப்போனா அது அன்லஸ் த ரிப்போர்ட் ஆஃப் சர்ச் பப்ளிக் சர்வன்ட் scientific expert or medical officer is disputed by the parties, disputed by any of the parties of the trial or other proceeding. இப்போ புறவைடட் தட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி அவர்களை நேரடியாக அழைக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார்கள். எப்பொழுதென்றால், அதாவது இப்போ வழக்கு நீதிமன்றம் நடைபெறுகிறது, எங்க இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வழக்கு நடைபெற்ற தரப்பினர் இருப்பாங்க, தரப்பினர்னா 2 சைடு இருப்பாங்க. அந்த தரப்பினர்களில் யாராவது ஐயா இந்த பப்ளிக் சர்வன்ட் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டு அல்லது வந்து ரிப்போர்ட் அறிக்கை அல்லது இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் கொடுத்தது இவ்வாறு ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, ஐயா இது இவ்வளோ இல்லைங்க, இது சரியில்லைங்க, இது தவறானது, ஏதோ ஒரு டிஸ்பியூட் பண்ணுறாங்க. அதை தரப்பினர்களால் அந்த வழக்கு விசாரணையின் போதோ பரிசீலனையின் போதோ டிஸ்பியூட் செய்கின்ற போது தவிர மற்ற நேரத்தில் அவர்களை நீதிமன்றம் நேரடியாக அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதுதான் புறவைடட். அடுத்து என்ன புறவைடட் ஃபர்தர் பாருங்க. புறவைடட் ஃபர்தர்ல that the deposition of church successor or public servant, expert or officer may be allowed through audio, video, electronic or means சொல்லலாம். வகைகள் மீன்ஸ்னா வகைகள் எதுல ஆடியோ ஒளி அந்த மின்னணு பதிவுறு மூலமாக அதன் வகையிலே அது எங்க சொல்லப்பட்டிருக்கும், செக்ஷன் 2(1)A சொல்லியிருப்பாங்க, BNS 2020 டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம டீடைல் வீடியோ இருக்குது, அதை பார்த்துங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த சக்ஸஸாக இருக்கார்ல, இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு அதில் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, டைடு ஏதோ ஒரு காரணம் போயிட்டார்ல, இவருக்கு பிறகு வந்திருக்கின்ற சக்ஸஸாக இருக்குல்ல, இவருடைய சாட்சியம் நீதிமன்றத்தில் தேவைப்படுகின்ற போது நேரடியாக வந்துதான் விசாரிக்க வேண்டும் என்றால் இல்லை, அவரை என்ன பண்ண ஒளி காணொளி அந்த மின்னணு பதிவுறு மூலமாக அவருடைய சாட்சியத்திற்கு அனுமதி வழங்கலாம் என்று சொல்வதுதான் இந்த புறவைடட் ஃபர்தர். இவ்வாறு புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற செக்ஷன் 336 ஆஃப் BNSS 2023 மிக ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இருந்து ஒரு கேள்வி வரும். ஏன்னா எலக்ட்ரானிக் மீன்ஸ் இந்த நீதிமன்றத்தில் சாட்சிகள் எடுப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதை நீங்கள் நான் சொல்லி உள்ள கேள்வி பதிலை தவிர எத்தனை கேள்விகளை நீங்கள் இதன் மூலம் தயார் செய்ய முடியுமோ அத்தனை கேள்விகளை தொடர்ந்து தயார் செய்து அதை தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.